கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. இது சுவாமி நம்மாழ்வார் நமக்கு மிகச் சுருக்கமாக செய்யக்கூடிய உபதேசம். யாருக்கெல்லாம் பகவான் கண்ணனுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ, நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது நாராயணன் என்கிற நாமத்தை சிந்தியுங்கோள். இது திண்ணம், இதுதான் உறுதியானது, இதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு பகவான் திருவடிகளை பெற்றுக் கொடுக்கும் என்று தெரிவிக்கிறார். அப்படி கண்ணன் நாராயணன் இந்த ரெண்டும் ரொம்ப நெருக்கமான பெயர்கள். அந்த நெருக்கத்தோடு தான் இதோ இந்த திருக்கண்ணங்குடி என்கிற திவ்யதேசத்தில் பகவான் தாமோதர நாராயணனாக கண்ணனாகவே ஓடி வந்து ஆனால் நாராயணனாக வளர்ந்து காட்சி அளிக்கிறார். அந்த பகவானுடைய அழகான திருக்கோலம், உற்சவமூர்த்தி இவர்கள் அனைவரையும் சேவித்து கொண்டோம். அடுத்ததாக முக்கியமாக இங்கு திருமங்கையாழ்வாருக்கு சந்நிதி உள்ளது. அந்த திருமங்கையாழ்வார் இந்த ஊரோடு பலவிதங்களில் தொடர்பு பட்டுள்ளார். ஒன்று, திருமங்கையாழ்வார் தான் இந்த ஊருக்கு மங்களாசாசனம் செய்தவர். தன்னுடைய பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்தில் 9ஆம் பத்து முதல் திருமொழி அந்த இடத்திலே இந்த பெருமானை பற்றி பலவாறாக அழகாக பாடி வருணிக்கிறார். அது மட்டும் அல்லாமல் சரித்திரத்தின்படியும் வரலாறு நிகழ்வுகளிலும் திருமங்கையாழ்வார் இந்த ஊருக்கு வந்து இங்கு பலவிதமான லீலைகள் விளையாட்டுகளை செய்திருக்கிறார். திருமங்கையாழ்வாரை பற்றி நீங்கள் முன்னமே அறிந்திருப்பீர்கள். அவர் ஒரு குறுநில மன்னராகத்தான் இருந்து வந்தார். பெரிய அரசனுக்கு கப்பம் கட்டி கொண்டு தனக்கு உட்பட்ட ஒரு தேசத்தை மட்டும் ஆலிநாடன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறாரே, அந்த திருவாலி என்கிற தேசத்தை மட்டும் ஆள்பவராக ஒரு சிற்றரசராகத்தான் திகழ்ந்து வந்தார் திருமங்கையாழ்வார். அவருக்கு திருவரங்கம் பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனிடத்திலே மிகுந்த ஈடுபாடு. அதனால் அவனை கண்டவுடன் இவனுக்கு நாம் ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு பல மண்டபங்கள், கோபுரங்கள், மதில் சுவர்கள் இது அனைத்தையும் திருமங்கையாழ்வார் திருவரங்கத்திலே கட்டத் தொடங்கினார். அவ்வளவு பெரிய காரியம் செய்ய வேண்டுமென்றால் எவ்வளவு பணம் தேவைப்பட்டிருக்கும். அந்த செல்வத்தையெல்லாம் தன்னிடத்தில் இருந்தது அனைத்தையும் செலவழித்து முடித்தார். அடுத்தது ஆலி நாட்டினுடைய செலவுக்கென்று என்னென்ன பணம், ஆங்காங்கு வரி வசூல் செய்தது, எல்லா சாகுபடியிலிருந்து அவரவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நெல் மூட்டை, இப்படி என்னென்ன செல்வம், அரசாங்க சொத்து இது அனைத்தையும் கொண்டு போய் அந்த பெரிய அரசனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அடுத்தது அதையும் கொடுப்பதை நிறுத்திவிட்டு பல மாதங்கள் பல ஆண்டுகளுக்கு அந்த அரசனை போய் சந்திக்கவே இல்லை. அவரும் பலமுறை அழைத்து பார்த்தார். இவர் அதற்குள்ள அந்த செல்வத்தை எல்லாம் கொண்டு மதில் கைங்கரியத்தை செய்து கொண்டு வந்தார். அதுவும் போதாமல் இருக்க இவர் என்ன செய்யலாம்னு திட்டமிட்டார். அப்போது ஒரு முறை இதோ நாகப்பட்டினம் என்கிற ஊர் இருக்கிறதே, இப்ப நாம் இருக்கிற திருக்கண்ணங்குடியிலிருந்து சற்று தொலைவில் தான் இருக்கிறது. அந்த நாகப்பட்டினத்தில் ஏதோ தங்கம் கொஞ்சம் இருக்கிறது, யாரோ சிலர் வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு நேர வந்து இரவோடு இரவாக அந்த தங்கத்தை திருடிக்கொண்டு திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு சென்று விடலாம் என்கிற எண்ணத்தோடு வந்தார். தங்கத்தை திருடினார். திருடி நேர ஸ்ரீரங்கத்துக்கு போய்கொண்டிருக்கும் போது இந்த திருக்கண்ணங்குடிக்கு வருகிறார். வந்து தொடர்ந்து ராத்திரி போக முடியாது, பின்னாடி துரத்தி கொண்டு வருவார்கள்னு தெரியும். ஆனால் இரவு எங்கேயாவது தங்கியாக வேண்டுமே. அதனால் இங்கே ஒரு பெரிய புளிய மரம் இருந்தது. அந்த புளிய மரத்துக்கு அடியிலே வந்து ஒரு சின்ன குழியை தோண்டி அந்த தங்கத்தை கீழே புதைத்து வைத்துவிட்டு புளிய மரத்தின் சொன்னார், நீ உறங்கி விடாதே, யாராவது வந்தால் உன்னுடைய இலைகளை அசைத்து என் மேலே போட்டு என்னை எழுப்பி விட்டு விடு, நான் எப்படியாவது தப்பித்து ஓடிவிடுகிறேன், உறங்காமல் என்னை ரட்சித்து கொடு என்று திருமங்கையாழ்வார் கேட்டுக்கொண்டாராம். அன்னைக்கு அவர் சொன்னதற்கு ஸ்ரத்தையோடு உறங்கா புலி என்று அந்த புலிக்கு பெயர். இந்த ஊரிலேயே ஒரு சில விஷயங்கள் பிரசித்தமாக சொல்லுவார்கள். உறங்கா புலி என்று ஒன்று, தோலா வழக்கு திருக்கண்ணங்குடின்னு சொல்லுவார்கள். அடுத்தது ஊரா கிணறு என்று சொல்லுவார்கள். நாராது காயா மரம். இதை பற்றி 4 விஷயங்களும் தான் திருமங்கையாழ்வாரோடு சம்பந்தப்பட்டவை. முதல்ல வந்து ராத்திரி தங்கின இடம் மரத்தினிடத்திலே நீ உறங்கி விடாதேன்னு சொன்னாரே, அதனால் அந்த மரம் உறங்காமல் இருக்கக்கூடிய புளிய மரம்
உறங்கா புலி என்று கொண்டாடப்படுகிறது. அன்னைக்கு அங்கு தங்கிவிட்டார். அடுத்த நாள் காலை விடிந்தது. விடிந்தவுடனே அந்த நிலத்துக்குன்னு ஒரு சொந்தக்காரர் இருப்பாரே, உள்ளூர்காரர், அவர் வந்து நான் அந்த நிலத்தை உழுது பயிரிட வேண்டும், நீர் யார் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கீர், நான் இப்போ உழ வேண்டும், நகர்ந்து கொள்ள வேண்டும்னு தெரிவித்தார். உழுதால் உள்ள இருக்கிற தங்கம் வெளிப்பட்டு விடுமே. அதனால் இவருடனே என்ன சொன்னார், இது உன்னுடைய நிலமா, இது என்னுடைய நிலம், எனக்கு சொந்தமானது, அதனால நான் இங்கு வந்து படுத்துட்டு இருக்கேன் என்று புதுசா கற்பனை கதை ஒன்று திருமங்கையாழ்வார் அவிழ்த்து விட்டார். அவன் உடனே நேர வீட்டுக்கு போனா தங்கிட்ட இருக்கிற பத்திரத்தை கொண்டு வந்து காட்டி, பெரியவரே பாரும், என் பேர்ல தான் நிலம் இருக்கு, இது என்னுடைய நிலம், உம்மகிட்ட பத்திரம் இருக்கான்னு கேட்டான். ஆமா, என்னிடத்துல பத்திரம் இருக்கு, ஸ்ரீரங்கத்தில் இருக்கு, வா எடுத்து காட்டுறேன் என்று திருமங்கையாழ்வார் வேண்டுமென்னே சொன்னார். அதுக்குள்ள ஒரு 2 நாள் நேரம் கிடைக்கும், ஏதோ ஒன்னை பண்ணி தப்பித்து கொள்ளலாம் அல்லவா. இப்போதைக்கு அந்த தங்கத்தை ஜாகிரதையா எடுத்துட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போகணும். அதை உருக்கி அந்த பணங்காசை வச்சு பெருமானுக்கு மதில் கட்டி முடித்து விட வேண்டும். இது ஒண்ணுதான் அவருடைய குறிக்கோளிலே இருந்தது. அதனால அங்க இருக்கு அப்படின்னு சொன்னார். அதை போய் எடுத்துன்னு வரோம்னா எனக்கு நாளாகும், இது பண்ணணும், அது வரைக்கும் நீங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது, உழுது விடக்கூடாது என்று வழக்க வளர்த்து கொண்டே போனார். முடியவே இல்லையாம். அதனால இந்த ஊரில் இதை போல பல கஷ்டங்கள், பல வழக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கே வராது. அதனால தோலா வழக்கு திருக்கண்ணங்குடி, ஒரு முடிவுக்கு தோக்கவும் மாட்டோம், ஜெயிக்கவும் மாட்டோம், முடியாமல் இழுத்து கொண்டே போகுமாம். அதை திருமங்கையாழ்வார் தான் ஆரம்பித்து வைத்தார் இந்த ஊரிலே. அதனால தோலா வழக்கு என்று தெரிவிப்பார்கள். அடுத்தது அங்கிருந்து புறப்பட்டு எப்படியோ இவரிடத்தெல்லாம் பேசி சரி செய்து கொண்டு அந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு கொஞ்ச தூரம் வந்துட்டு இருந்தார். வரும்போது அவருக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. அங்கு ஒரு பெண் தன்னோட ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் இழுத்து கொண்டிருந்தாள். அவரிடத்துல போய், தாயே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கிறாயான்னு இவர் கேட்டார். கேட்ட உடனே அவள் அதற்குள்ள ஜாக்கிரதையாயிட்டா. இப்பதான் ஒரு ஊர்ல போய் ஒரு கிராமத்துல நிலத்துல படுத்துட்டு இப்ப நிலமே என்னுடையதுன்னு இவர் சொல்லிட்டு வந்திருக்கார். நான் இந்த கிணத்துலேருந்து தண்ணீரை கொடுத்தேன்னா அடுத்து இந்த பானை என்னதும்பார், இந்த கயிறு என்னதுன்னு சொல்லுவார், இந்த கிணறே என்னதுன்னு சொன்னாலும் சொல்லுவார். அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த பெண்ணு மறுத்து விட்டாள். உடனே கோபம் வந்தது. எனக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டாயா, இந்த கிணறு ஊறாமல் போகட்டும், இந்த ஊரிலேயே கிணத்துல நல்ல தண்ணீரே ஊறாது என்று சாபம் கொடுத்தார் திருமங்கையாழ்வார். அதனால ஊரா கிணறு என்று தெரிவிப்பார்கள். அங்கிருந்து தொடர்ந்து மேலே வந்தார். 3ஆச்சா. முதல்ல உறங்கா புலி, ராத்திரி அவர் தங்கின இடம். 2வது தோலா வழக்கு, முடியாமல் வழக்க தொடங்கி விட்டு சென்று விட்டார். 3வது ஊரா கிணறு, இவர் தான் இந்த ஊர்ல வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார், தனக்கு தண்ணீர் கொடுத்த மறுத்தபடியாலே. அடுத்தது வந்தது, இன்னும் எதுவுமே கிடைக்கல, சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு மகிழ மரத்துக்கு அடியிலே சயனித்து கொண்டாராம் திருமங்கையாழ்வார். என்ன ஒரே குளிரு, உண்ணுவதற்கும் ஒன்றும் கிடையாது. கையில தங்கத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்துக்கு போய் எப்படியாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று இரவு அப்படியே தூங்கி போய்விட்டார். அந்த சமயத்துக்குத்தான் பெருமானே அவரிடத்துல கருணை கூர்ந்து ஒரு அழகான சிறுவன் வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்து இவரை மெதுவா எழுப்பி, பெரியவரே நீ யாருன்னு கேட்டார். நான் யாரோ வழிபோக்கன்பா, வழி ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு, அதனால இங்கே படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். இதோ பெருமானுடைய பிரசாதம் இருக்கு, தீர்த்தம் இருக்கு, எடுத்துக்கிறீரான்னு கேட்டாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியம். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம், இங்கே பெருமானுடைய பிரசாதம் கிடைக்கிறதே என்று ஆனந்தமா வாங்கி கொண்டார். திரும்பி மேல இருந்த மகிழ மரத்தை பார்த்து, மகிழ மரமே எனக்கு நிழலும் கொடுத்து தூங்குவதற்கும் இடம் கொடுத்து சோறும் கிடைக்கும் அளவுக்கு நீ செய்து கொண்டிருக்கிறாயே, ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தா இந்த உபச்சாரங்களை நாம தானே பண்ணுவோம், அப்ப இந்த மகிழ மரம் ஆழ்வாருக்கு இவ்வளவு கைங்கரியங்கள் பண்ணபடியாலே காயா மகிழம், காயாதுன்னா அதுல காய்க்கவே காய்க்காது, பழுக்கவே பழுக்காதுன்னு அர்த்தம். ஏன் சுவாமி இது வரமா சாபமா? இது பார்த்தா சாபம் போல தானே, காய்க்காது பழுக்காதுன்னா மரம் என்ன ஆகும்னால், ஆனா காய்த்து பழுத்து பண்ணா மரத்துக்கு வயசாயிடுமோ இல்லையோ, அப்படி இல்லாமல் வயசே ஆகாமல் இந்த மரம் எப்போது இளமையோடும் இருக்கும்னு அர்த்தம். அதனால காயா புலி, காயா மகிழ் என்று தெரிவிப்பார்கள். இப்படி 4 விஷயங்கள் திருமங்கையாழ்வார் இந்த ஊரிலே வந்து நிகழ்த்தி இருக்கிறார். இதை செய்துவிட்டுத்தான் மேலே போகிறார். அவர் இந்த பெருமானை பற்றி பல பாசுரங்கள் பாடுகிறார். அதுல ஒரு முக்கியமான பாசுரம், அரவநீள் கொடியோன் அவையுளாசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் வரையின் மாமணியும் மரகதத் திரளும் வைரமும் வெதிர்வுதிர் முத்தும் திரை கொணர்ந்துந்தி வயல் தொறும் குவிக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. பகவான் திருக்கண்ணங்குடியில நின்று சேவை சாதிக்கிறாரே, அந்த பெருமான் யாருன்னு கேட்டால் கண்ணன் தான். அதுக்கு ஒரு சரித்திரத்தை தெரிவிக்கிறார்.
சரித்திரமே கொஞ்சம் நீளமான சரித்திரம், ஆனால் ரொம்ப சுவையானது. அவர் தெரிவிப்பது, ஒரு முறை கண்ணன் பாண்டவர்களுக்கு தூதனாக ஹஸ்தினாபுரத்துக்கு போனார். போகிறார் என்று தெரிந்த உடனேவே ஒரு சிலர் சேர்ந்து திட்டமிடத் தொடங்கினார்கள். திருதராஷ்டிரன், சகுனி, துஷாசனன், துரியோதனன், கர்ணன் இவர்களெல்லாம் சேர்த்து ஒரு திட்டம் போடத் தொடங்கினார்கள். எப்படியாவது கண்ணனை நம் பக்கத்துக்கு இழுத்து விட வேண்டும். பாண்டவர்கள் பட்சத்தில் கண்ணன் நின்றால் தானே நமக்கு கட்டம். அவருக்கு நிறைய கிராமங்களை வேணா தானம் கொடுத்துடலாமா, நிறைய பணங்காசு கொடுத்துடலாமா, அப்படியே ரதங்கள் யானைகள் எதையான கொடுக்கலாமா, கொடுத்து எப்படியான கண்ணனை கவர்ந்து அவரை நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னால் இருந்த ஒரே ஒரு பலம் பாண்டவர்களுக்கு கண்ணன் தான், அவரும் இல்லாமல் போய்விடுவார் என்று திட்டமிட்டிருந்தார்கள். இது விதுரர் காதுக்கு விழுந்தது. நேர வந்து திருதராஷ்டிரனுக்கு நன்னா வசவு கொடுத்தார். திருதராஷ்டிரா, வெளிக்கண்ணு மட்டும்தான் உனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன், உள்கண்ணு மனசு கூடவா உன்னால யோசிக்க முடியாது. நீ கொடுக்கிற பணங்காசை வச்சு கவரப்பட போவரா அந்த பரமாத்மா கண்ணன்? இதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது, உன்னால முடியாது என்று விதுரர் சொல்லிவிட்டார். சரி, அது முடியாதுன்னா வேற என்ன பண்ணலாம்னு யோசித்த துரியோதனன், கண்ணன் வந்து அரசபையில வந்து தானே பேச போகிறார், பேசுறதுக்கு அவருக்கு ஒரு சிறப்பான நாற்காலி பண்ணாராம். என்ன நாற்காலினா ஓட்ட நாற்காலி. அதுல உட்கார்ந்தாலே கண்ணன் நல்ல பாரமான உடம்பு தானே, அமர்ந்த உடனேவே அந்த நாற்காலி முறிந்து போய்விடும். முறிந்தா என்ன, பூமியில தானே விழப்போறார்னால் பூமியில அந்த நாற்காலிக்கு கீழே ஒரு பள்ளத்தை நோண்டி அது நேர கீழே சிறைச்சாலையில விழும்படிக்கு பண்ணி அங்க ஒரு 10 மல்ல வீரர்கள் மல்யுத்தம் செய்பவர்களை நிறுத்தி கண்ணனை சிறை பிடித்து விட வேண்டும். நாம சொல்றபடிக்கு கேட்கறதானா கண்ணன் கேட்கட்டும், ஏதோ பேச்சுவார்த்தை ஒண்ணு ஒத்து வரலன்னால் கண்ணனை சிறை பிடித்து விட போகிறேன் என்று சொல்லி இருந்தானான் துரியோதன். அதான் ஆழ்வார் பாடுறார், அரவ நீள் கொடியோன் மிக கொடியவன் துரியோதனன். கண்ணனையே ஒருத்தன் சிறை பிடிக்க வேண்டும் அல்லது செல்வம் கொடுத்து கவர வேண்டும் நினைத்தானே, அரவநீள் கொடியோன். மேலும் அவனுடைய சின்னமும் அவனுடைய கொடி இருக்கே, யுத்தத்துக்கு கொடி ஏந்தி கொண்டு போவார்களே, அந்த சின்னத்தையும் தெரிவிக்கிறார். கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட, ஒரு பயமும் கண்ணனிடத்தில் இல்லை, அஞ்சிடாதே அவையுள் பொய்யாசனத்தை இட்டு வைத்திருந்தான். அதற்கு அப்ப கண்ணன் உள்ள வந்தார். வந்த உடனே இங்கு அமர வேண்டும்னு துரியோதனன் சொன்னான். அது வேண்டா, ஏதோ பெரிய ரத்தனம் வைரம் வைடூரியம்லாம் பதிச்ச ஆசனமா இருக்கு, நான் என்ன தூதனாகத்தானே வந்திருக்கேன், ஏதோ ஓரமா ஒரு சின்ன ஆசனம் இருக்கு, அதுல அமர்ந்து கொள்ளுகிறேன்னு கண்ணன் சொன்னார். இல்ல கண்டிப்பா இங்கதான் உட்காரணும் துரியோதனன் சொன்னான். இப்படி யாரான வற்புறுத்தி சொன்னாலே நமக்கு சந்தேகம் வந்துடும். ஏதான குண்டூசி வச்சிருப்பாளோ, உட்கார்ந்தா குத்திடுமோன்னு சந்தேகம் வருமோ இல்லையோ. சரின்னு சிரித்து கொண்டே கண்ணன் நேர போனார். அந்த நாற்காலியில் அமர்ந்தார். அமர்ந்த உடனே அது அப்படியே முறிந்தது. முறிந்து கீழே விழத் தொடங்கினவர் கீழே விழவே இல்லை, அங்கேயே நின்றுட்டு இருக்கார். என்ன நடந்ததுன்னு கேட்டால், அதற்கு பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன். அந்த க்ஷணத்துல அப்படியே உடம்ப வளர்த்தானாம் பகவான். திருவடி நேர பாதாளம் வரைக்கும் போயிற்று, தலைமுடி நேர ஆகாசம் வரைக்கும் போயிற்று. அந்த இடத்திலேயே ஒரு விஸ்வரூபத்தை எடுத்து, என்னத்தானே கட்டி போட வேண்டும் நினைத்தாய் துரியோதனா, இப்ப முடிஞ்சா கட்டிப்பார்னு பகவான் விஸ்வரூபத்தோடு சிரித்து கொண்டு சொன்னாராம். அந்த பெருமாள் கண்ணன் யார் தெரியுமா? திருக்குறுங்குடியுள் நின்னானே. எப்பேற்பட்ட செல்வங்கள், வரையன்மா மணியும் மரகதத் திரளும் வைரமும் வெதிர் உதிர் முத்தும் திரை கொணர்ந்து உந்தி வயல் தொறும் குவிக்கும். இருக்கிற வயல்களிலெல்லாம் அப்படியே ரத்தனம் வைரம் மாணிக்கம் வைடூரியம் எல்லாம் குவிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்குறுங்குடியுள் நின்னானே என்று ஆழ்வார் இந்த பெருமானை பற்றி பாடுகிறார். இது இந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமை. அடுத்தது இதுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல மற்றொரு உயர்ந்த திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம் என்கிற பகவானுடைய திவ்யதேசம். பஞ்ச கிருஷ்ண க்ஷேத்திரங்களில் அதுவும் ஒன்று. அதனுடைய பெருமையை அடுத்தது அனுபவிக்கலாம்.